சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தஞ்சையில் திரு விஜயோட பேச்சு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடிபட்டு ஒருத்தர் விழ அதுக்கப்புறம் கொண்டு போக இதை எதிர்கட்சியில் பயன்படுத்துவாங்க. பிரச்சனை என்னன்னா இது அவர் கையில் இல்லை, தாவேக்கா கையிலையும் இல்லை. முன்ன மாதிரி என்பது முன்ன வந்து திமுக இந்த தொகுதி ஜெயிச்சிடும், அதிமுக இந்த தொகுதி ஜெயிச்சிடும். அது இப்போயே அது இல்லை. அதுதான் அதனுடைய தொண்டர்கள் வந்து இந்த பக்கம் விஜய் பக்கம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொய் சொல்ல விரும்பல, எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு. அது ரொம்ப ஹைலைட்டா உண்மை. நான் இந்த டெல்டாக்காரன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட மாட்டேன். நான் டெல்டாக்காரர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்பவருக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? இதுவரை தேர்தலுக்கே வராத ஒரு கட்சி தாவேக்கா வந்தால் ஒவ்வொரு வாக்கும் கணக்கு தானே கிடைக்க. ஓட்டு வருமானு கேட்டால் வரும், வரான்னு எடுத்துருங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தஞ்சையில் விஜய் பேச்சு தாக்கம் தருமா? அவர் விவசாயிகளின் பிரதிநிதியா, மாற்று சக்தியாக ஈடுபடுவாரா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு TSS மணி. வணக்கம். தஞ்சையில் திரு விஜயோட பேச்சு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, ஏற்கனவே அதிர்ந்து கொண்டிருப்பதுனால அது அலையாக வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து இப்போது ஒருங்கிணைக்கப்பட்ட தஞ்சை மாவட்ட முன்னோடிகளைத்தான் 5000 பேரை கூட்டியிருக்கார் தாவேக்கா. நேற்று கூட்டுவதற்காக ஒரு அரங்கு கூட்டம், அதில் அவர் சரவணன் ஏற்பாட்டில் புசியானந்த் பேசுகிறார், அவங்க பொதுச் செயலாளர். அப்போ நாளைக்கு வருவார் வெற்றி கழக தலைவர். ஒரே மகிழ்ச்சியாக எல்லோருமே இருக்காங்க. இன்று கூட நீங்கள் வந்து வேலைக்கு போகாமல் இதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினார். நாளைக்கும் நீங்கள் வேலைக்கு போகாமல் இதுக்காக வருவீங்க. அது ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான். ஏன்னா அன்றாடம் வேலைக்கு போய் தான் வந்து வாழ்வாதாரம் மக்களுக்கு. அதனால் சொன்னார். இடையில் அவர் சொன்னார் காலையில் 6 மணிக்கே வந்துருங்க. அது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. 6 மணிக்கே என்ன செய்வாங்க பாவம். ஆனால் வர்ற வழியில் மறுபடியும் அந்த க்ரௌட் என்று சொல்லக்கூடிய, அதாவது க்ரௌட் என்பது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். அது வந்து குவான்டிட்டி அல்ல. என்னென்னா மாஸ் என்பது ஒரு குவாலிட்டேட்டிவ், க்ரௌட் என்பது ஒரு குவாலிட்டேட்டிவ். அதனுடைய குணாம்ச அம்சங்களை பார்த்தா மாஸ் என்பது பெரிய அந்த மக்கள் கூட்டம் அப்படின்னு, க்ரௌடுனா கும்பல் அப்படின்னு. அந்த கும்பல் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. எண்ணிக்கை குறைவு தான். அவருடைய வாகனத்தை ஒட்டி வரக்கூடிய இருசக்கர வாகனங்களில் ஆனால் சர்ரு அதுவும் சும்மாவே சர்ரு தானே. நம்ம இளைஞர்கள் நம்ம தெருவில் பார்க்கும் பொழுதே தெருவில் நடக்க முடியல. நீங்கள் நடைமேடையில் நடக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடைமேடை வழியாக தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது அந்த க்ரௌடு ஆங்கிள் வந்து அவர் எத்தனை தான் சொன்னாலும், நான் போகும்பொழுது எனக்கு பின்னால் அப்படியே வராதீர்கள் அப்படிலாம் வந்து வேலூரில் சொன்னார். நான் வரும்பொழுதுன்னு சொல்லலைல்ல, அதனால் அப்படி வந்துட்டாங்க போல். அதில் டமால்னு அடிபட்டு ஒருத்தர் விழ அதுக்கப்புறம் கொண்டு போக இதை எதிர்கட்சியில் பயன்படுத்துவாங்க. பிரச்சனை என்னென்னா இது அவர் கையில் இல்லை, தாவேக்கா கையிலையும் இல்லை. இது வந்து ஒரு பிரபலமான கலைஞர் வரும்பொழுது, திரைப்பட கலைஞர் வரும்பொழுது உள்ள நிகழ்வு. அப்படி தான் பார்க்கணும். பிரபலமான திரைப்பட கலைஞராகவும் இருந்து கொண்டு ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கும் பொழுது வரக்கூடிய சிக்கல் அது. தஞ்சாவூரில் என்ன ஆகும்? தஞ்சாவூர் என்ன ஆகும்னா, இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தஞ்சாவூரில் முன்ன மாதிரி எளிதாக திமுக அதிமுக என்பவங்க வந்து கடன் செல்ல முடியாது. இந்த முன்ன மாதிரின்னா திமுக அதிமுக 2 பேரும் சேர்த்து சொல்கிறீங்க? 2 பேரும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ இந்த முன்ன மாதிரி இப்போ வேறுபட்டிருக்கா? என்ன வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது முன்ன மாதிரினா இந்தந்த தொகுதி அதிமுக ஜெயிச்சிரும், இந்தந்த தொகுதி திமுக ஜெயிச்சிரும். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அவர் பூண்டி வாழ்ந்தார், வந்து பூண்டி கல்யாணம் தான் வந்துடுவார், நன்னிலம் காமராஜ் தான் வந்துடுவார், இப்படி சொல்லுவாங்களே. டிஆர்பி ராஜா மன்னார்டி வந்துடுவார். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதில் திருத்துறைப்பூண்டிலையும் நாகப்பட்டினத்துலேயும் வந்துடும், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது இல்லை. ஏன்? இப்போது
ஏன்னா அதனுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து விஜய் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நேரத்தில் இவர் நாகப்பட்டினத்தில் ஒரு பெருங்கூட்டத்தையும் திருவாரூரில் பெருங்கூட்டத்தையும் நடத்தி காமிச்சார். அதாவது இப்போ வந்து அவர் முன்னோடிகளை பார்த்து ஊழியர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தாவேக்கா வந்திருக்கும் ஊழியர்களை பார்த்து பேசக்கூடியது தான் 5000 பேர் கொண்ட கூட்டங்கள் சேலத்தில், வேலூரில், தஞ்சையில் அப்படின்னு. அப்போ வந்து பெருவெளியில் மக்களை பார்த்து, அது க்ரௌடு, முழுக்க க்ரௌடு அது. இப்போ அவர் பண்ண முயற்சி பண்ணுவது கன்சாலிடேஷன், அந்த முன்னோடிகளை வந்து உறுதிப்படுத்தல் என்பதற்காக 5000 பேர். அப்போ இந்த 5000 நீங்கள் மக்கள்கிட்ட போங்க என்பதை தயார் பண்ணி அனுப்புறதுக்காக பண்ணுறார். அதில் உற்சாகத்தோடு செய்வாங்க, அதுக்காக பண்ணுறார். அது முன்ன மாதிரின்னு சொன்னீங்க, அது விளக்கு. முன்ன மாதிரி என்பது முன்ன வந்து திமுக இந்த தொகுதி ஜெயிச்சிரும், அதிமுக இந்த தொகுதி ஜெயிச்சிரும். அது இப்போ அது இல்லை. அதுதான் அதனுடைய தொண்டர்கள் வந்து இந்த பக்கம் விஜய் பக்கம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன, அவங்க 2 கட்சிகளுடைய வெற்றி தோல்வி பாதிக்குமா? முழுமையாக பாதிக்குது. முழுமையானா இப்போ வந்து உதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி தான் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், திருவாரூர்லெல்லாம் அடித்தளம். திமுக திருவாரூரில் ஜெயித்தாலும் அந்த உள்ள இளைஞர்கள், ஊழியர்கள், பெண்கள் எல்லாம் வந்து விஜய் கட்சியை நோக்கி வந்திருக்காங்க. வந்திருக்காங்கன்னு நீங்கள் அடிமட்டத்திலேருந்து நீங்கள் அரசியலை பார்க்குறவங்க கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா அசைவுகளையும் உங்களுக்கு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் அறுதிவிட்டு சொல்கிறீங்க. வந்திருக்காங்கன்னு நான் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை சொல்லுது. என்ன செய்வீங்க? நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, உங்களுக்கு சோர்ஸே திமுக தலைமையா? அதாவது ஆதாரபூர்வமாக நாகப்பட்டினம், திருவாரூர் வந்து அவர் பரப்புரை கூட்டங்கள் நடத்துவதற்கு வந்தாரே, க்ரௌடு என்ற கும்பலை சந்திக்க. அப்பொழுது அதற்கு முன்னால் 1.5 மாதம் முன்னாலேயே, 2 மாதம் முன்பாலே, கோவி செழியன் என்று டெல்டாவிற்கு அமைச்சரே இல்லை என்று இந்த ஆட்சி வந்ததிலிருந்து தொடக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய வருத்தத்தில், நான் ஒரு டெல்டாக்காரன் தான், நானே டெல்டாக்காரன் என்று முதலமைச்சர் சொல்லி வந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் கடைசியாக பட்டியலினத்தைச் சேர்ந்த கோவி செழியனை உயர்கல்வி அமைச்சராக ஆக்கினாரே பொன்முடிக்கு பதிலாக. ஒரே வாரியில் பல அரசியலை சொல்லிட்டீங்க. இல்லை, கோவி செழியன் வந்து நல்ல மனுஷன், நல்ல பேச்சாளர், நல்ல கலை இலக்கியவாதி, அன்பாகவும் இருப்பார், என்ன அறிவும் நல்ல தெரியும்னால சொல்கிறேன். அவர் வந்து போகிறாரு. பூண்டி கலைவாணன் என்ற திருவாரூர் மாவட்ட செயலாளர் முதலமைச்சர் வந்தாலும் துணை முதலமைச்சர் வந்தாலும் வாகனத்தை தானே ஓட்டக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடியவர். அங்கு வந்து ஒரு கோலோச்சி கொண்டிருப்பவர். அவருடைய கொரடாச்சேரி ஊரில் உள்ள அலுவலகத்தில் கோவிச்செழியன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிட அணி அப்படின்னு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச எண்ணிக்கையில் உள்ளவங்கள கூப்பிடுறாரு. இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர குல ஆதி திராவிட இளைஞர்கள்லாம் நிறைய பேர் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்களே. விஜய் முதன்முறையாக நாகப்பட்டினம், திருவாரூர் வருவதற்கு முன்பு 2 தடவை சொல்லிட்டீங்க. இப்போ இல்லை, வர்றதுக்கு முன்னாலேயே இப்போ திரும்பி வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு திமுகக்கு. அப்பமே தெரியாத புதிய செய்தி அல்ல இது, புரியுதுங்களா? அதனால் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதேமாரி போகிறாங்க என்று கலர் சமூக இளைஞர்கள் உட்பட பார்க்குறோம் நேரில். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கூட்டமெல்லாம் நடந்தது. இப்போ பேசுனது எந்த அளவுக்கு அந்த அதனால் அந்த முன்னோடிகள் எல்லாம் வராங்க தஞ்சைக்கு, சரிங்களா? அப்போ அவர்கள்ட்ட தான் அவர் பேசுகிறாரு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நம்ம டெல்டா பகுதிக்கு வரோமா, அதனால் ஒரு பச்சை துண்டு போட்டு நான் விவசாயியாக வரேன்னு வந்துட்டார். நம்புவாங்களா மக்கள், விவசாயிகள்? நம்புவாங்க. எப்படின்னா, நான் பொய் சொல்ல விரும்பலை, எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னார். அது ரொம்ப ஹைலைட்டா? உண்மை. நான் இந்த டெல்டாக்காரன் அப்படின்னு மேலாம் சொல்லிக்கிட மாட்டேன். நான் டெல்டாக்காரர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்பவருக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், விவசாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய என்ன விஷயங்களை பற்றி என்ன தெரியும், தென்னையை பற்றி என்ன தெரியும், பனையை பற்றி என்ன தெரியும், பனையிலிருந்து வரக்கூடிய என்ன இதை வந்து குடிக்கும் பொழுது அதில் வந்து சக்கரை போட்டிருக்காங்களோ இனிக்குதுன்னு கேட்டவர். அதனால் அவருக்கு ஆழமாக தெரியும்னு எல்லோருக்கும் தெரியும். அதனால இவர் சுட்டி காட்டும் போது எல்லாருக்கும் புரியும், சரிதானா? அப்படி சுட்டி காட்டினார். ஆனால் ஓட்டு வருமா தெரியலைங்க. ஆர்வடம் சொல்கிறதுக்காக நான் வரவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ ஓட்டு வருமா என்ற கேள்விக்கு ஒரே பதில் தான்,
ஏற்கனவே தேர்தலில் அரசியல் கட்சியாக இருக்கும் திமுக, அரசியல் கட்சியாக இருக்கும் அதிமுக, மீண்டும் மீண்டும் தேர்தல் நின்ற அதிமுக, மீண்டும் மீண்டும் தேர்தல் நின்ற அதிமுக, இருவரும் ஆட்சிக்கு வந்து அமைந்தது. அதற்கு பிறகு மீண்டும் தேர்தலுக்கு வருவது. இவங்களுக்கு ஓட்டு வருமானா கூடுதலாக வருமான அர்த்தம். இதுவரை தேர்தலுக்கே வராத ஒரு கட்சி தாவேக்கா வந்தால் ஒவ்வொரு வாக்கும் கணக்கு தானே. கிடைக்க ஓட்டு வருமானு கேட்டால் வரும், வரான்னு எடுத்தோம்னா நீங்கள். அதனால் அந்த கேள்வியே அது வந்து அதில் நேரடியாக இந்த தேர்தல் நேரத்தில் பொருந்தலை. ஏன்னா ஒரு ஓட்டு வந்தாலும் அது கவுண்ட்டு, அது கணக்கு. ஓட்டு வந்து தானே பரப்புரை இப்பொழுது வந்து பேசியது என்பது எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் காட்சி ஊடகங்கள் மூலம் காட்டப்படுவது, காணொளி மூலம் காட்டப்படுவது எதற்குன்னு சொன்னால் இது பரப்புரை. அப்போ பரப்புரை என்பதே வாக்குகளை ஈர்ப்பதற்கு தான், முன்னோடிகளுக்கு மட்டுமல்ல. அந்த பரப்புரையில் என்ன ஓட்டு வரத்தான் செய்யும், அது தெரிஞ்ச செய்தி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இவருக்கு இதுவரை தேர்தல் சந்திக்கலை. இப்போ அது என்ன செய்யும் என்பது தான் நமக்கு தெரியாது. எந்தெந்த தொகுதியில் யார் யாருடைய ஏற்கனவே உள்ள வெற்றிகளை பாதிக்குமா பாதிக்காதா என்பதில் கண்டிப்பாக பாதிக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர் சட்டமன்ற தொகுதிகளில் என்பது உறுதியாக சொல்கிறாங்க. பாதிப்பு என்ற அளவில் மட்டுமா? பாதிக்கும்னா தோக்கடிக்கும்னு அர்த்தங்க. நிறைய சொல்லிட்டீங்க. பாதிக்கும்னா தோக்கடிக்கும்னு அர்த்தம். இவங்க 7000 வித்தியாசத்துலேருந்து 2000 வித்தியாசம் வர்றதுக்கு பேர் என்ன பெரிய பாதிப்பு? வெற்றி ஒன்று தான் வந்து இங்கே கணக்கு, தோல்வி மட்டும்தான் சிலருக்கு கணக்கு. ஒரு வாக்கில் வெற்றி பெற்றாலும் வெற்றி, ஒரு வாக்கில் தோற்றாலும் தோல்வி. அதனால் மக்களுக்கு கணக்கு எதுனா யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது தான். டிஆர்பி ராஜாவுக்கு மன்னார்குடியில் பாதிக்குமா என்பது தான் கேள்விக்குறி. பாதிக்குமா தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், நீங்கள் சொன்னீங்க. அவராக சொல்லிக்கிறாரு, பார்ப்போம். ஆனால் ஒரத்த நாட்டில் முழுக்க முழுக்க தனிமைப்பட்ட வைத்தியலிங்கம் மீண்டும் திமுக என்ற ஒரு பவர் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன், அதிகார கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்ததுனால் நிறைய பேர் அதிமுகவில் அவரோட நெருக்கமாக முன்னால் இல்லாதவங்களாம் கூட போய் அவரை சந்திச்சுட்டு வந்துட்டான். இந்த அளவுக்கு வந்து சேர்றாங்க. அதனால் அங்கே அவருக்கு உறுதியாகுது என்பதும் ஒரு செய்தி. இத்தனை விஷயங்கள் இருக்குது. இத்தனைக்கு மத்தியில் தான் வந்து விஜயனுடைய வருகைன்னு வைங்க. அதனால் அவர் வந்து பகிரங்கமாக சொன்ன விஷயத்தில் நீங்கள் விவசாயின்னு கேட்டதுனால சொல்கிறேன். எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் மறுபிறவி உண்டு, அதிலெல்லாம் எனக்கு வந்து தெரியலை. அதை பற்றி நாங்கள்லாம் எப்படின்னு சொன்னால், ஒரு யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு கடவுள் கிடையாது, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்ல மாட்டோம். பெரியார் தரல் மாரி எனக்கு தெரியலிங்க இருக்கிறதா அப்படின்னு. மறுபடி இருக்கிறதா அப்படின்னா தெரியல அப்படி நம்பிக்கை இல்லை என்று பச்சையாக சொல்லாமல் மென்மையாக அவர்களை உள்ளத்தை ஏன் புண்படுத்தணும்? அது பாரதிதாசன் சொல்வார். மணமக்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நான் படுக்கையில் வந்து படுத்தேன், தடித்த ஒரு உருவம் என் முன்னால் வந்து நின்றது, நான் தான் கடவுள் என்றது. கடவுள் உண்டு என்பர் சிலர், இல்லை என்பர் சிலர், எனக்கு இல்லை கடவுள் கவலை என்று சொல்லிவிட்டு படுத்தேன்னார் பாரதிதாசன் ரொம்ப தெளிவாக. அதனால் தெரியலைன்னு சொல்லிட்டு, அப்படி ஒன்று இருக்குமானால் நான் விவசாயியாக வர விரும்புகிறேன் அடுத்த ஜென்மத்தில் பிறவியில்னார். இது வந்து ஒரு உள்ளத்தை தொடுங்க. சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவனுக்கு படையலுக்கே கொடுக்குறவன் இந்த விவசாயி தானேயான்னார். இந்த விவசாயிகளை பற்றி அவர் இந்த உணர்வுபூர்வமாக சொல்கிறார் என்பதை புரிஞ்சுக்குவாங்க. விவசாய சமூகங்கள் தான் முழுக்க. இன்னும் சொல்லப்போனால் நெல் கொள்முதல் தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து 90 விழுக்காடு இந்த டெல்டா மாவட்டங்கள். அந்த நெல் கொள்முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கொள்முதல் மையங்கள் வந்து சரியாக அமைக்காததுனால திமுக அரசு மேலே உள்ள குற்றச்சாட்டை இவர் போன முறை திருவாரூர் வந்தபொழுதும் இதே விஜய் சொன்னார். ஏன் நெல் கொள்முதல்லாம் வந்து நீ அமைச்சு ஒழுங்காக அவங்களுக்கு வந்து பாதுகாக்கலை, அது பூரா வந்து மழையில் நனைஞ்சிருச்சே, அதனால் கெட்டு போய் அதிலே முளைச்சிருச்சே என்பதெல்லாம் போன முறை சொன்னார். கொள்முதல் நிலையங்களில் போய் நீ வந்து நெல்லை கொண்டாந்து போட வர்றான் விவசாயினா அதில் என்ன கமிஷன் வாங்குறிய என்றெல்லாம் போன முறை சொன்னார். இப்போ அதை சொல்கிறாரு, இந்த ஈரப்பசையுடன் உள்ள அந்த நெல்லை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்கு என்ன நீ செஞ்சுருக்க? ஒன்றும் செய்யலை, நாங்கள் பாதுகாப்போம். எப்படி பாதுகாப்போம்னு சொல்லலைன்னு வைங்க, அது வந்து அடுத்த கட்டமாக அவருக்கு எடுத்து யாராவது சொல்லும் பொழுது வரும், நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்போது
எப்படி அப்படின்னா ஒரு 100க்கு மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் டெல்டா மாவட்டம் பூரா இருக்குது. 100க்கு மேற்பட்டது. அது 2 ஊராட்சி சேர்ந்த ஒன்று இப்படிலாம் இருக்கும். இந்த இடங்களில் தான் அந்த ஈரப்பசை உள்ள அந்த நெல் வந்து காய வழி இல்லை. இது அரசாங்கம் நடத்துவது கொள்முதல். தனியார் நிலையங்கள் இருக்குது. அதில் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் என்று ஒன்று இருக்கிறது. நாம் வந்து விஜய் கட்சிக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி இதை சொல்லி ஆகணும். மற்ற பகுதி மக்களுக்கு தெரியாதுல்ல. அந்த நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் என்பதை ரொம்ப விலை கிடையாது, அரசாங்கம் வாங்கி இந்த 100க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கலாம். சரிதானா? மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நெல்லை கொண்டாந்து போடுறானே அந்த விவசாயி, அந்த சிறு விவசாயி, அந்த நடுத்தர விவசாயி, அவன்கிட்ட காசை விட அப்படின்னு கமிஷன் வாங்கினது திருவாரூர்லேயும் சுட்டி காட்டினார். இப்போ மறுபடியும் அது சுட்டி காட்டுறார். கமிஷன்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறார். நல்ல செய்தி. அது என்னையா வாங்குகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூட்டைக்கு 40 கிலோ வந்து நெல். அதை அதில் 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரை ஒவ்வொரு மூட்டைக்கு வாங்குகிறான் யார் ஆட்சிக்கு வந்தாலும். அதைத்தான் அவர், அது ரொம்ப கொடூரமானது விவசாயிக்கு. அவன் கொடுக்குற காசுலேயே பாதி எடுத்த மாதிரி அதையும் சுட்டி காட்டினார். அது நல்ல செய்தின்னு வைங்க. என்னென்னா, இந்த முறை நாம் போன முறை வேலூரையே சொன்னோம், வேலூருடைய வட்டார செய்தியெல்லாம் வந்து பேசலைன்னு. இந்த முறை இந்த வட்டாரம் என்பது பசுமை நிறைந்தது, விவசாயம் சார்ந்தது தானே, விவசாயியை சார்ந்தது எல்லாம் பேசுவோம்னு கொண்டு வந்து பேசுகிறாரு என்பது நல்ல செய்தி. இதில் கூடுதலாக என்னென்னா, நெல் சேமிப்பு கிடங்குகளும் நிறைய வந்து அது சுட்டி காட்டினார் அப்போமே திருவாரூரில். அது ஒன்று பகுதி வாரியாக கட்டணம் என்பதும், டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்களையும் நீர் கொள்ளளவை வந்து அதிகப்படுத்துவதற்கு தூர்வாரணும் என்பதும் அவர் அப்பப்போ சொல்லியிருக்கார். தூர்வாரி அளப்படுத்த அதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாசனம் மற்றும் வடிகால் கால்களில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையெல்லாம் எடுக்கணும் என்பதையும் நாம் அவருக்கு நினைவுபடுத்தி அதையும் சொல்லுங்க ஐயா. ஏன்னா வெள்ளத்தில் அப்போ தான் வந்து பயிர் பாதிக்காத அளவுக்கு இருக்கும். அப்போது ஒவ்வொரு வேளாண்மை கூட்டுறவு அலுவலகத்துலேயும் நெல் அறுவடைக்கு இயந்திரம் மற்றும் டிராக்டர் குறைவான வாடகைக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கே நமக்கு சொல்கிறாங்க. பாரம்பரிய முறை விவசாயத்திற்கு ஊக்கப்படுத்தணும் என்பது மட்டும் இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள்கிட்ட கையூட்டு வாங்குகிற விஷயத்தை இவர் சுட்டி காட்டினார். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிமிக்க திரு மணி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.